நான் நம்பி தொலைச்சேன். பாவ மனுஷன் பெத்த புள்ளைய கூட பாக்காம வேலை பாக்குறாருன்னு நானும் அவருக்காக கோயிலா போய் வேடிக்கிட்டு இருந்தேன். இப்பெல்லாம் தெரியுது அவர் பொண்டாட்டிய கொஞ்சிக்கிட்டு இருந்திருக்காருன்னு. பொண்டாட்டிக்கும் 2 பிள்ளைங்களுக்கும் செலவு பண்றதுக்கு மட்டும் அவர்கிட்ட பணம் இருந்திருக்கு. நம்மள வந்து பாக்க அந்த மனுஷனுக்கு பணம் இல்ல பாரு. சாரதா என்ன சாரதா என்ன சாரதா போட்டோ கீழே விழுது கோவம் வருதா? இந்த ஆளுக்கு போட்டோ விடுதா குறைச்சல். நம்ம வீட்டுல மட்டும் தான் இந்த போட்டோ இருக்கு பாரு. வந்து நிக்கிறாள். அவ வீட்லயும் உங்க மகன் போட்டோ வச்சிருப்பா. இன்னும் எவ வீட்டுல எல்லாம் இந்த போட்டோ வச்சிருக்கோ தெரியல. இன்னும் எவ வேலை எனக்கு உரிமை இருக்கு பங்கு வேணும்னு சொல்லி கிளம்பி வர போறாலும் தெரியல. அப்பா அப்பா இப்படி ஒரு காரியத்தை பண்ணுவாருன்னு நான் நினைக்கவே இல்ல. எப்படி இந்த மாதிரி நடந்துக்க தோணுச்சு? இவ்வளவு நேரம் அம்மா இருந்தாங்க. அவங்க முன்னாடி நான் அழக்கூடாதுன்னு ரொம்ப கவனமா இருந்தேன். அவரால எப்படி எங்களை ஏமாத்த முடிஞ்சது? இப்ப கூட இதனால நம்ப முடியலங்க. எனக்கே எப்படின்னா அம்மாக்கு எவ்வளவு வலியா இருக்கும். பாவம் என் அம்மா. அவரை தவிர அவங்க வாழ்க்கையில எதுவுமே இருந்தது இல்ல. காலையில எழுந்திருச்சா எங்களை கவனிக்கிறது, எங்களுக்கு தேவையானதை பண்றதுன்னு இருப்பாங்க. சாயங்காலம் ஆயிட்டா அவர் போனுக்காக வெயிட் பண்ண ஆரம்பிச்சுவாங்க. தினமும் அப்பா கால் பண்ணி சாப்பிட்டேன்னு சொன்னாதான் எங்க அம்மா சாப்பிடும். வைத்தியம் மாதிரி இருந்திருக்கு என் அம்மா. என் அப்பாக்கு உடம்பு சரியில்லைன்னு வச்சுக்கோங்களேன். சின்னதா ஏதாவது ஒரு காய்ச்சலோ அப்படி ஏதாவது இருந்தா அம்மா வர தாங்கிக்கவே முடியாது. ஐயோ அப்பா இங்க இருந்து நம்ம கவனிச்சிருக்கலாம், கஷாயம் கொடுத்திருந்திருக்கலாம், மாத்திரை கொடுத்திருந்திருக்கலாம். அங்க யார் பாத்து அப்பாவன்னு ஒரு மாதிரி அப்படியே தனியா ஒரு மாதிரி தவிச்சிருவாங்க. அவருக்கு காய்ச்சல்